நீங்கள் எது மறுத்தாலும் மறுக்காட்டி போனாலும் சீமான் வந்து மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கனிம வளம்னா என்ன, மலைன்னா என்ன, அது என்ன செய்யும், ஆறு என்ன செய்யும், ஆற்று மணலை கொள்ளச்சா என்ன ஆகும், மனுஷன் சூழல் அரசியல்னா என்ன, தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்காதுடா, காசு கொடுத்து நீ நான் வாங்குறோம், ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி கேட்கும், இந்த அரசியல் எல்லாம் பேச வச்சு போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம சட்டையை பிடிச்சி கொடுக்குறாங்க மக்கள். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வர்றது, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடுறீங்க, அக்கா ஓட்டு போடு, அம்மா ஓட்டு போடுன்னு. அதுக்கப்புறம் என்ன சரி பண்றீங்க? ஒன்னும் கிடையாது. ரோடு எப்படி இருக்குது பாரு, காவா கூட இல்ல, ஓட்டு மட்டும் கேட்டு வரேன்னு நம்மள பிடிச்சி திட்டுறாங்க. காரைக்குடிக்குள்ள நுழையிறோம், ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு சாலையில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு போட்டு வந்தது. 2 தெரு ஓரத்துலேயும் சில்வர் கிண்ணமா, இந்த பக்கம் ஒரு 50 கிண்ணம், அந்த 50 கிண்ணம். என்ன எல்லாம் சர்ச்சு மசூதி எதனா இங்கே இருக்குதா, கொஞ்சம் தம்பி நிறுத்துங்க பின்னாடி வாங்கன்னு வந்தால் இந்த கும்பல் டிவிக்காக என்னடானாக்கா ஆரத்தி எடுக்கிறதுக்காக. எந்த உலகத்தில் என்ன ஒரு சாதனையை செய்துட்டார் இவருக்கு எதுக்குடா ஆரத்தி எடுத்து இவ்வளோ கூட்டம் வந்து உட்காந்துங்கன்னா காசு வேற ஒன்று. அப்போ டிவிக்கு செய்தது ஓட்டு போட்டாங்க, அவங்க தலைவர் நிற்கிறாங்க ஓட்டு, உனக்கு என்ன நோவுது, ஒன்ன மாதிரி ஓட்டு திணையில் உட்காந்துன்னு சொம்படிச்சு இருக்கணுமா அவங்க தலைவருக்கு அவங்க ஓட்டு உனக்குதான் மாசம் 3 லட்சம் வருது, அவங்களுக்கு என்னத்துக்குன்னு தெரியல, தண்டத்துக்குன்னு உனக்கு கொடுக்குறாங்க. அவன் உழைச்சி சம்பாதிச்சுட்டு யாருக்கோ ஒருத்தர் வரட்டும், அவங்களுக்கு அறியாமை இருக்குதோ தெளிவின்மையோ இல்லையோ, அது அரசியல் அப்பாற்பட்டது, அவங்களுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை. இவரை போட்ட திரும்பவும் வந்து இதே மாதிரி திராவிட மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்காது, இல்லை புதிய காலம் ஆகும். அவங்களுக்கு ஒரு தலைவர் போடுறாங்க, உனக்கு என்ன நோவுது, உனக்கு என்ன எரியுது, அதுக்கே கூட்டம் கூட்டமாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க, ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டம் கூட்டமாக இப்போ அறிவாலயத்தில் நிற்கல. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் வேட்பாளரே, சோளிங்கர் தொகுதி. மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு விட்டுட்டீங்கல்ல? இல்லண்ணே, காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு போனேன் அப்படின்னா இரவு 9-10 ஆயிரம். இதுக்கு இடையில அங்கிருந்த சில தம்பிகள் காணொளிகள் எடுத்தாங்க, அதையெல்லாம் வாங்கி எடிட் பண்ணி கூட போட முடியல. ஏன்னா அறைக்கு வந்த உடனே குளிச்சுட்டு உக்காந்த அப்படின்னா தூக்கம் தள்ளும், முடியல. சரி விட்டுருவோம், முடிச்சிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோட தான் தொடங்குறேன். எனக்கு என்னன்னா, அண்ணனுடைய தொகுதி எப்படி இருக்கு, அங்க கள நிலவரம் எப்படி இருந்துச்சு, வரவேற்பு எப்படி இருந்துச்சு, அண்ணனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அண்ணனுக்காக போய் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனா என்னுடைய கள சூழல் அங்க போக விடல. நீங்க ஆமா, நீங்க அங்க இருந்தவரு, நேரடியா போய் பார்த்தவரு, அதனால கொஞ்சம் இத பத்தி விரிவா சொல்லுங்க. அண்ணனுக்கு காரைக்குடி தொகுதியில் வரவேற்பு எப்படி இருக்கு? இது வரவேற்பு அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் அது வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன கதை. இப்ப கள நிலவரம் அப்படின்னா வாக்குப்பதிவுக்கு பிறகு எக்ஸிட் போல்னு ஏதோ சொல்றாங்க வரைக்கும் அவர் தான் முதன்மை இடத்துல இருக்கிறார். அப்படியா? சில பேசுறது வந்து போறது வர்றது எல்லாமே 4வது இடம் இருக்குது, 5வது இடம், சில அறிவாளிகள் பேசுறாங்க. அதை நம்ம அவங்கள ஏன் கொச்சப்படுத்தணும், அவங்கள ஏன் விமர்சிக்கணும்? அவங்க அளவுக்கு அவங்க பேசியிருக்கிறாங்க. நான் களத்தில் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 சட்டமன்றங்களை சந்தித்தேன். மக்களுடைய மனநிலை எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் மாறும், எந்த நேரத்துக்கு பிறகு மாறும், கடைசியாக வாக்குப்பதிவு நாளைக்குன்னா இன்னைக்கு மாறும் அப்படின்ற ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. தவிர பொது பிரச்சனை ஒன்று வந்து ஒரு களத்தை மாற்றும். சரிண்ணா. அடுத்தது ஒரு முக்கியமான சில விஷயங்கள் தொகுதி முழுக்க அப்படி இருக்கிறது வந்து ஒரு களத்தை வந்து மாற்றும். இப்படி பல கூறுகள் வந்து உள்ளே இருக்குது. நாங்கள் கிராமம் முழுக்க வந்து சுற்றி பார்த்ததில் வந்து ஏன் கிராமத்தை எடுத்துக்கிட்டோன்னா எப்பவுமே பலம் கிராமத்தில் வந்து இருக்கும். அது ஒரு உதாரணமாகவே வச்சுக்கலாம். குறிப்பாக அவங்களுடைய நாடி எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். வெள்ளந்தையான மக்கள், அவங்களுக்கு காசு கொடுத்து பழக்கப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்று அவங்கள குறை சொல்ல முடியாது. அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொது பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொன்னது என்னென்னா, என் ஊர் இந்த கிராமம், அது ஒரு கிராமம், ஒரு 4 தெருவு இருக்குது, அந்த தெருவுக்குள்ளே வந்து போதை பழக்கம் வந்துடுச்சு, என் வீட்டுக்காரன் குடிகாரனாகவே போயிட்டான், என் சொத்து எல்லாமே போயிடுச்சு, நடுத்தெருவில் நிற்கிறோம்,
இதுக்கு ஒரு வழி செய்ய மாட்டீங்களா யாருமே அப்படின்றது தான் பொதுவாக 90% குடும்ப பெண்மணிகளோட கருத்தாக இருந்தது. தமிழ்நாடு முழுக்கவே அந்த பிரச்சனை இருக்கு, பொது பிரச்சனை அது. நாங்கள் அங்கே வந்து அதிகமாக அங்கே எல்லா இடத்துலையுமே நேரடியாக கேட்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது அங்கே நாங்கள் தொடர்ந்து பார்க்குற அந்த கவனிப்பு என்னன்னா, இப்போ அங்கே மாங்குடி இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து இருக்கிறாரு தேர்போகி இருக்கிறாரு, அப்புறம் டிவிகே வேட்பாளர் இருக்கிறாரு, அப்புறம் சசிகலா வேட்பாளர். இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னால் கூடக்கூடிய அந்த மக்கள் யார் என்ன அப்படின்னு அது ஒரு கவனிப்பு இருக்குது. சரி, நீங்கள் எடுத்தோடனே இந்த மாஸ் கடந்து போகுது அப்படின்னு பார்த்துடாதீங்க. நேற்று பார்த்த அதே கூட்டம் இன்னைக்கு அவங்களோட, இன்னைக்கு பார்க்குற அதே கூட்டம் நாளைக்கும் அவங்களோட. யாருக்கு சொல்றீங்க? 3 தரப்புக்கும் அது இருக்கு. 3 தரப்புக்கு தான். ஆமாம். டிவிக்கே வந்து ரீல்ஸில் அவருக்குன்னு தனி ஒரு வாரம் வச்சுட்டு அதில் முன்னணியில் இருந்துக்கிட்டு இருந்தார். நம்ம அவர் வந்து அந்த சகோதரரை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரிந்த அளவில் அது குறிப்பிட்ட தொகுதியிலிருந்து அந்த மக்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திரும்பவும் அவங்கள தான் எல்லா இடத்துக்குமே அது ஒரு மாஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக. தனக்கு பின்னால் ஒரு பெரிய மாசு வந்துருச்சுன்னா நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்ற ஒரு மாயை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது பொதுவாக திராவிட கட்சிகளாக. 5 வருஷம் முழுக்க அநீதியே செய்துட்டு அந்த 5வது வருஷம் எண்டில் வந்துட்டு கடைசி முனையில் நின்றுக்கிட்டு ஒரு பெரும் கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டு அதை கூடவே சுற்றி வச்சா மக்கள் நம்மளை ஆறாவரிச்சு தூக்கி வச்சுக்கோங்க. அந்த பொது எண்ணம் இங்கே வந்து இருக்குது, காலங்காலமாக இருக்குது. அந்த போக்கை நாங்கள் எல்லாரும் 3 பேர்ட்டுமே பார்த்தோம். ஒன்று வந்து இவர் வந்து பார்க்குறவங்களுக்கு பேர்னா அந்த கை சின்னத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளருக்கும் பார்க்குறேன். தொடர்ச்சியாக நான் நிறைய உண்மையிலேயே அதை மிகைப்படுத்தி அவங்கள வந்து புறஞ்சொல்லணும் அப்படின்லாம் சொல்ல வரல. காங்கிரஸ் கட்சி பழித்திருக்க வேண்டும்னா கட்டாயம் எனக்கு அது கண்டிப்பாக எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க ஒழிக்கப்பட வேணும்னா அது மிகப்பெரிய ஒரு கிருமி தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். அப்போ தேசிய கட்சி பாஜகரமாக யோக்கியமான அப்படி இல்லை, அதையும் நான் சொல்ல வரல. இந்த பிரச்சனையில் வந்து பொருத்தி பார்க்கும்போது வந்து இவர்கள் ஏற்கனவே வந்து இருந்தவங்க, அந்த தொகுதியை ஆண்டவர்கள். அந்த தொகுதி எப்படி இருக்குன்னு இன்றைக்கும் பார்க்குறோம். நாங்கள் அந்த வீடியோ தரம் போடுங்க. கம்மாய்க்குள்ளே இறங்கி போகிற மாதிரி நாங்கள் போகிறோம். அந்த வண்டியில் உட்காந்துட்டு பேசுறதே பதிவாயிருக்கும். என்னையா ரோடு வந்து திடீர்னு காணும், கம்மாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சாலையே இல்லை இந்த தொகுதியிலையுமா? உங்கள் தொகுதியில் வந்து நீங்கள் காட்டுனீங்க சில புகைப்படம் பார்த்தா அதுவே எனக்கு பரவாயில்ல. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்கள்ல சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மின்கம்ப வசதிகள் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக இவங்க இந்த நாட்டை ஆண்டு அப்படி என்னதான் சாதிச்சு கிழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. சாக்கோட்டைன்னு ஒரு கிராமம். சரிண்ணா. மக்கள் எல்லாருமே பொதுவாக வெளிநாடுகளில் வேலை செய்கிற பிள்ளைங்களா. சரி. அங்கே வந்து ஒரு தேவாலயம் இருக்குது, அதுக்கு போகிற பாதையும் இல்லை, ரோடு போட்டிருக்காங்க. இந்த கிராம ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தினசரி கூலி 396 ரூபாய் வீதம், என்ன 12 லட்சம் ரூபாய் நிதியில் அந்த ஒரு தெருவு இஞ்சி போனாக்கா ஒரு 500-600 அடி இருக்கும். சிமெண்ட் அந்த இது இல்லை, பதிச்சு வச்சு முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரிப்பா, நல்லா இருக்குது, ஓகே, சூப்பராக இருக்கும். அந்த கிராமத்துக்கும் பிரதான ஊர் இருக்குல்ல, பிரதான சாலையில் போய் இணைக்கணும்ல, அந்த ரோடை காணும். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கேருந்து நடந்து தான் போகிறோம் பஸ் ஏறுறதுக்கு, இந்த ஊருக்கு பஸ் ஒன்று வந்துட்டு போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. எல்லா கிராமங்களும் இப்படி இணைக்கப்படாத சாலைகளோடு, அதை விட வந்துட்டு புதுவயல்னு ஒரு இடத்துல அது பிரதான சாலை, அந்த 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 அது ஊர் அதுதான் நினைக்கிறேன் சரியா. அங்கே போகும்போது சந்திப்பு, இடது பக்கம் ரோடு போகுது, வலது பக்கம் பிரதானமாக அறந்தாங்கி நோக்கி போகுது அந்த ரோடு. காரைக்குடி முதல் தொடங்கி அறந்தாங்கி வரைக்கும் போகிற ரோடு. அந்த இடத்துல நிகழ்ச்சி பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம சரி உள்ளே இந்த பக்கம் ஏதோ கிராமம் இருக்குது போகலன்னா, அவர் 6-7 கிலோமீட்டரில் ஒரு கிராமம், அதுக்கு அடுத்தது கிராமம், அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து இது வரைக்கும் போகுது உங்களுக்கு, அதுக்கு போகுது, அது போகுது 4-5 கிராமம். 2 பக்கமும் சாலை இல்லை. நிகழ்ச்சியை முடிச்சிட்ட உடனே சீமான் நிகழ்ச்சிக்காக அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, நிறைய குழந்தைகளோட கூட்டம் வந்து நிற்கிறதெல்லாம் பார்த்தேன் நான். திரும்ப அவங்க எப்படி போகிறாங்க, சில பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க நடந்து போகிறாங்க, டார்ச் லைட் அடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு காவலர் இருந்தார், வண்டி நான் நிறுத்தி இந்த இடத்துல நிறுத்தி எடுக்கிறதுக்கு வந்தார். பிரதர் இந்த பக்கம் லைட்டெல்லாம்னா, லைட்டா அவங்கவுங்க இந்த 2 வீலர் ஓட்டிட்டு அந்த வெளிச்சத்தில் போய்க்க வேண்டியதான். நடந்து போகிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச் லைட் வச்சுக்குவாங்க. அங்கே சாலை வசதிகளும் இல்லை, சரியான மின்விளக்கு வசதியும் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து தேசத்தினுடைய பிதாமகனில் ஒருத்தர், இந்த தேசத்துக்கே நிதியை கையாண்ட ஒரு அமைச்சர், புரியுதில்ல உங்களுக்கு? நீ எந்த அளவுக்கு உன்னுடைய தொகுதியை வச்சுருந்துருக்கிற கரெக்ட் அப்படின்ற கேள்வி அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அவர் மாங்குடியா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா
வர காசுல ஊழ்ந்தடிச்சு எங்கன்னா ஒரு நிழல் கூட கட்டினா அதுல இருந்து காசு அடிச்சிடணும். அதுல வந்து கல்வெட்டு பதிச்சிடணும். அது வந்து இன்னாருடைய நிதியிலிருந்து முதல்ல அந்த ஏகலைவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இது கட்டப்பட்டது அப்படின்றப்பவே என்னன்னா எதாலும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அது ஏன் காசு இல்லை, அது மக்கள் வரி பணத்தில் ஏகலைவன் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நீ போட்டுக்கிட்டா நியாயம். மற்றவங்களை பேரை சொன்னா கூட தப்பாயிடுறதுக்காக நான் என் பேரை சொல்லிக்கிறேன். புரியுதுல உங்களுக்கு? மக்கள் வரி பணத்தில் எழுதும்போது உனக்கும் சுருக்குன்னு வரணும். இனி வரும் காலத்துல இதை நான் உருவாக்கணும். இப்பதான் இங்க பேச ஆரம்பிக்கிறோம். இது வந்து தீயா போகணும், பரவணும். இந்த வந்து மக்கள் வரி பணத்தில் சோ சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இதை இந்த கட்டுறோம் அப்படின்னு தான் பேர் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் மட்டும் விரைவாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு. ஒரு தொகுதிக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 15 கோடி. அந்த காரைக்குடிக்குள்ளார 15 கோடியை தொடர்ந்து செலவு செய்திருந்தா நேரம் சொர்க்கமா இருக்குமோ ஆயிருக்காங்க. தாராளமா. எத்தனை தற்சார்பு தொழிற்சாலைகளை அந்த தொகுதிகளை கொண்டு வந்திருக்க முடியுமா, முடியாதா? நிச்சயமா பண்ணிருக்காங்க. இவர்களுடைய சொத்து பட்டியல் மட்டும் ஏறி இருக்குது. அந்த வாக்களித்த மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. வேலை இல்லை. சரியா சொன்னீங்க. வெளிநாடுகளுக்கு வேலை. இதேதான் என் தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் இதுதான். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெளிநாடுகளில் வெளியூர்களில் வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அடிப்படையில் தான் நான் வந்து சொன்னேன், இது இவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒரு 50 வயது பெரியவர்கள் 2 பேருக்கு நான் உட்காந்து பேசின வீடியோ இருக்குது. இது ஒரு உதாரணம் தான். அவங்க குறிப்பிட்ட ஒரு இதில் இருக்கக்கூடிய மக்கள், ரொம்ப அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள், எங்களுக்குன்னு வந்து என்ன செய்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏதோ இலக்காரமாக வந்து நின்றுட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு 50 100 கொடுத்து ஓட்டு போடுங்கன்ட்டு போவான். மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை, எதுவும் செய்ததும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதனால் இந்த முறை இப்படி ஒருத்தர் வரட்டுங்க, சீமான் வரட்டுங்கன்னா அவரே தான் சொல்கிறார். நாங்கள் ஒன்றும் ஓட்டுலாம் கேட்டு, நீங்கள் போய் கேள்வி கேட்டு அவர் சொல்லலை. 2 நாளுக்கு முன்னாடி இந்த தம்பிங்க ஒரு 7 பேர் வந்தாங்க. சரிண்ணா, இந்த நாம் தமிழருக்கு ஓட்டு கேட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு 80 வயது பெரியவர். நான் வந்து காங்கிரஸுக்கு தான் போட்டுட்டு இருந்தேன் காலங்காலமாக. நான் ஏற்கலப்பை சின்னன்னு காங்கிரஸ் ஒன்று வச்சிருந்ததில்ல, அந்த கட்டத்தில் தான் நான் போட்டுருந்தேன். அந்த சுற்றி அந்த அவர் குளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இடத்த சுற்றி ஏற்கலப்பை நட்டு வச்சிருக்கிறார், பழைய ஏற்கலப்பை. ஆனால் அதுதான் எனக்கு வயிற்று கஞ்சி எனக்கு அதுதான். அதை இந்த சீமான் செய்கிறாரு, நான் சீமானுக்கு தான் போடுவேன்றாரு. அதை எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து இந்த கணிப்பு ஒன்று. அடுத்தது குறிப்பிட்ட சமூகம் வெற்றி தோல்வியை அங்கே வந்து நிர்ணயிக்குது. சரிண்ணா. அந்த குறிப்பிட்ட சமூகமே 3 பேர் நின்று மலை மாதிரி மோதுறாங்க. என்ன சமூகம்னு சொல்ல அது முன்னேறிய ஒரு சமூகம் அப்படின்றது இருக்கட்டும். அந்த தொகுதியில சமூகம், ஆமாம், அவங்க தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அந்த சமூகத்துக்குள்ளாக 3 பேர் கடும் போட்டி. அப்போ அந்த சமூக வாக்கு வந்து பிரியுது. மீதி இருக்கிறது முழுக்க இந்த பக்கம் வந்து அப்படியே நிற்குது. அடுத்து எஞ்சி இருக்கக்கூடிய நபர் இவர் தான். அப்போ நம்ம ஏன் இதை வந்து இவரை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்ற பொது எண்ணம் இருக்குது. இதை தாண்டி உச்சி வெயில், எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் நான் ஒரு பிரச்சாரத்தை கடந்த தேர்தலில் பார்த்தேன். சீமான் இந்த தேர்தலில் உண்மையிலேயே ஒரு மனிதன் எவ்வளவு உழைக்க முடியும்னு ஒரு எல்லை இருக்குது. அதையும் மீறின ஒரு எல்லை, ஏதோ ஒரு வேகம், ஒரு வெறி ஒருத்தர் தள்ளும்போது, ஒரு யுத்த காலத்தில் வாழ்வா சாவா பார்த்தலான்றப்ப சோறு தண்ணி இல்லாமல் நிற்பாங்க. கண்டிப்பாக. அந்த நிலையில் அன்றைக்கி இறுதி கட்ட பிரச்சாரத்தில் நான் அந்த ஊருக்குள்ளே நிற்கிறேன். சரி பார்க்கலான்றதுக்காக நான் போய் பார்க்குறேன். அதை என்னுடைய இதிலே பதிவு பண்ணியிருந்தேன். நிற்கிறேன், உச்சி வெயில். அந்த மக்கள் எங்கேருந்து வராங்க தெரியல, அவ்வளோ கூட்டம் அப்படியே வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க. நான் ஒரு மரத்து நிழலில் தான் நிற்கிறேன், வாகனத்தை விட்டு இருக்கு. எனக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படி. 1 மணி நேரம் பேசுகிறாரு. வந்தால் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும் புரியல. உங்களுடைய அடிப்படை தேவைகள், நீங்கள் யாரும் இந்த மண்ணை விட்டு வெளியில் பழைக்கணும்னு போகணுன்னு அவசியம் இல்லை. காரைக்குடிக்குள்ளாகவே உங்களுக்கான தொழில் வசதிக்கு ஏற்பாடுக்கு எல்லாமும் செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடிய காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த தைல மரத்தெல்லாம் நட்டு அப்படியே மொத்தமும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பண்ணையை கொண்டு வரும். பண்ணைன்னா படிக்காதவனுக்கு மாடு மேய்க்கிறது தான் இல்லை, படித்த மருத்துவர்கள் இருந்துட்டு, கால்நடை மருத்துவர்கள் இருந்து, அது சம்மந்த லேப் சயின்ஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த உணவு சம்மந்தப்பட்ட ரசாயனம் படிக்கிற இந்த துறை சார்ந்தவங்க இருந்துட்டு, அப்புறம் இன்னும் எப்படி பல பிரிவு வேலை அந்த இடத்துலயே உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை பெருக்கிறதுக்கு. அந்த ஊரில் நாங்கள் பார்க்குற நிறைய கிராமத்தில் நான் போன 2 இடத்துல சந்தை நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த சந்தையில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோழி காலை கட்டி கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க, நாட்டுக்கோழிங்களை. சரிதான். மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த தேவை இருக்குது இல்லை? கண்டிப்பாக.
இருக்குது இல்லை? கண்டிப்பா. இப்போ பெரிய நிறுவனம் சென்னை முழுக்க நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி ம். அது யாரான இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்போர் சங்கம்னு ஒன்று உருவாகிருக்குது மேற்கு மாவட்டங்களில். அது சரி. பிரதிநிதி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஒரு கோழி குஞ்சு எங்ககிட்ட கொடுத்து அதை வந்து நாங்கள் இத்தனை நாள் வளர்க்குறதுக்குன்னு கொடுக்குறப்ப அதுக்கு எங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற விலை வெறும் 6 ரூபாய் தான். ஆனால் வெளியில் வந்து இங்கே 300 ரூபா 350 ரூபா விற்கிறாங்க அவங்க. அப்போ எங்களுக்கு அந்த வளர்ப்பு ஊதியத்தை எங்களுக்கு கூட்டி கொடுக்கணும்னு கேட்குறோன்றாங்க. ஏன் இந்த பிரச்சனை? யாரோ ஒரு நிறுவனம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வெறும் 6 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. 35-40 அரசாங்கம் நானே செய்கிறேன். அதை வந்து மக்களே செய்யட்டும், மக்களே விற்பனை பண்ணட்டும், அரசு அதை மேற்பார்வை பண்ணட்டும், அரசு வேலையாக மாற்றுவோம் அப்படின்றத அவங்க முன்வைக்கிறார். இது மட்டும் இல்லை, பல தொழிற்சாலைகளை அங்கே கொண்டுட்டு வரலாம், மண்ணுக்கு கேடு இல்லாத. இது எல்லாம் அந்த வெயிலில் சுட்டடிக்கிற வெயிலில் நின்று கத்துறாரு இந்த மனுஷன். அங்கே வந்து இந்த தலைவாரி பூச்சூடிக்கிட்டு ஒரு குச்சியை பிடிச்சிட்டு ரெகுலராக எல்லா வண்டியிலையும் வந்து நின்றுட்டு இருக்கிற அந்த முகமாக போடுறது, அப்படியெல்லாம் மாலை போடுறது இல்லை. முழுக்க முழுக்க இவராகவே வந்து நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த பதாகை கட்டிக்கிட்டு பேசிட்டு போகிறாங்க ஒருத்தர், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நிற்க போகிறாருன்னு அந்த மக்கள் அப்படியே வந்து கூடுது பார்க்குது, கிராமங்களில் வந்து பார்க்குது. அப்போ ஒரு மாற்றம் வேணுன்றதை நினைக்கிறாங்க. இந்த கணக்கை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஏதோ இவர் வந்துட்டு ஜெயிக்கணும், இந்த கட்சியை நான் ஆதரிச்சுட்டுக்கிறேன், அதுக்காக இவர் வரணும் அப்படின்ற கட்டாயத்தெல்லாம் எனக்கு சொல்ல. அப்படிதான் சொல்கிறாங்க சில பேர். நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. நான் ஒரு சில விஷயங்கள் சரியில்லைன்னு பேசுவேன் தான். நான் 234 இவர் வந்துட்டு இவர் ஜெயிச்சு நேராக கோட்டைக்கு போவார்னு நான் சொல்லவே கிடையாது. அந்த தொகுதியில் இவருக்கான வாய்ப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தேன். அது வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு முகவரி, சீமான் வெற்றி என்பது. அந்த இதுதான் என்னுடைய இடம். அது பிற்பாடு அங்கே கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லை, ஆளு சரியில்லை, கோலு சரியில்லை, எது வேணாலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, பிறகு உட்காந்து நிதானமாக ஒன்று சீரமைச்சிக்கலாம். முதல்ல எனக்கான முகவரியை எடுக்கணும்னு சொல்ல வரேன். சரிண்ணா. அதுதான் இந்த கான்செப்டில் தான் நான் பேசுகிறது. வந்து அந்த முகவரி இந்த முறை கிடைத்து விடும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து அந்த கட்சி வந்து நடிகரோட கட்சி 25 தொகுதிக்கு மேலே வரும், ஒருத்தர் 60 தொகுதி வரும். எக்ஸிட் போல் வாக்கு பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த கருத்து கணிப்பின்படி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியா வரப்போறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஆட்சியவே அமைக்க போறாருன்னு சொல்லி அமைச்சரவை பட்டியலை எல்லாம் வெளியிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு நகைச்சுவை. ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட அவருக்கு நிறைய வரவேற்பு இருந்த மாதிரி தானே தெரியுது. நீங்க பார்த்த வரைக்கும் காரைக்குடி தொகுதியில மட்டும் அந்த கட்சியோட வேட்பாளரான TK பிரபுவுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு? உண்மையிலேயே யதார்த்தமா அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் அவருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கொண்டு வந்து கோட்டையில் உட்கார வைக்கிற மாதிரி வரவேற்புலாம் இல்லை. அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, தினசரி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார், எல்லாரையும் போல தான் அவரு. இப்ப அண்ணனுக்கு கூட்டின மாதிரியான இயல்பான கூட்டம் இல்லையே இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த தொகுதியில் யாராவது ஆமா நாங்கெல்லாம் அப்படி தானா போய் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. கண்கூட நாங்க பாக்குறோம் ஒரு இடத்துல. அது சொன்னா அது சில வருத்தமா இருக்கும். இல்ல நீங்க சொல்ல தயங்கலாம், நான் சொல்றேன். என் தொகுதியில தாவேகா சார்பாக மருத்துவர் கபில் அப்படிங்கிறவரு போட்டியிட்டாரு. அவருடைய பரப்புரை வடிவமே எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போவாரு, ஊருக்குள்ளெல்லாம் போக மாட்டாரு, எல்லா ஊருக்கும் போக மாட்டாரு. ஒரு சில முக்கியமான ஊர்கள்ல மட்டும் வீதி வீதியா போய் வண்டியிலேயே தான் சுத்திட்டு வருவாரு. மற்றபடி வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டாரு. அப்படி ஒரு ஊருக்கு போறாருன்னா ஊருக்கு வெளியில ஒரு பந்தல் போட்டு அந்த இடத்துல வந்து ஊர் மக்களை எல்லாம் சந்திப்பாரு. அப்படி அவரை சந்திக்கிறதுக்காக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக ஆளுக்கு 300 ரூபா பணம் கொடுத்திருக்கிறாரு. இதுக்காக அவர் மேல தேர்தல் ஆணையம் சார்ஜ் ஃபைல் பண்ணிருக்கு. நானே பார்த்தா நான் சாட்சி. நீங்க சொல்லிட்டீங்க, நான் அதை சொல்லாம இதுதான் எல்லா பிரதான கட்சிகளும் செய்யுது. டிவிகேவும் அதில் விதிவிலக்கு இல்லைன்னு நான் அதை தான் சொல்ல, ஓட்டுக்கே காசு கொடுத்து இதை வச்சுதான் நான் சொல்ல வரேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமான ஊடகங்கள் கூட இத்தனை சதவீதம் வாக்கு போட்டிருந்தால் 145 தொகுதி அவருக்கு வந்துடும். அத்தனை சதவீதம் வாக்கு வருமானம் முதல்ல நீங்க பார்க்கணும். புரியுதில்ல உங்களுக்கு? வரக்கூடிய யதார்த்தம் இருக்குதான்னு நீ அந்த கள ஆய்வு பண்ணாம 70 ரூபாய் கிடைச்சாக்கா 40 ரூபாய் செலவு செய்வாரு, 90 ரூபாய் கிடைச்சாக்கா 60 ரூபாய் செலவு செய்வாரு, 120 ரூபாய் கிடைச்சாக்கா இவ்வளோ. அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். காசு இருந்துச்சுன்னா செலவு பண்ணும், இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணும். இதை உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு எடிட்டோரியல், இது எழுதுறதுக்கு ஒரு டீம், இதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு கூட்டம். எனக்கு புரியல. அதை எனக்கு உண்மையில் அதை பார்க்குறப்ப
அவங்கவுங்க விருப்பத்துக்கு இஷ்டம் போல் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இப்போ சமீப காலமாக இந்த ஊடகம்ன்றது என்னென்னா பேக்கேஜ். நீங்கள் இவ்வளோ தொகையை கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு இது உங்களுக்கு நிகழ்ச்சி நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம், ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசி. அதுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து 3 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா இப்படின்ற மாதிரி பேக்கேஜ் பேசிக்கிட்டு வேலை செய்யறதெல்லாம் பார்த்துருக்கோம். சில இப்போ நீங்கள் வந்து தனியாக இருக்கிறீங்க மகிழன், நீங்கள் வந்துட்டு ஒரு டீமை வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தரோம். உங்ககிட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டாக்கா மொத்தமாக வந்து தமிழ்நாடு முழுக்க ஏகலைவன் கையில் விழுந்துருச்சு. அதுக்கான காரணங்கள் இதோன்னு நான் பேசணும். இதை வந்து ஊடகங்கள் வந்து போடணும். உண்மைண்ணே, புரியுது. எங்கிட்டே பேசுனாங்க பல முக்கியமான பிரதான செய்தி ஊடகங்கள் என்னையே அழைச்சி பேசி இந்த மாதிரி உங்களை ப்ரமோட் பண்றோம், பேக்கேஜ் எவ்வளோன்னு பேசிக்கலாம் சார், என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. நன்றி சார். உங்களுடைய இன்னைக்கு இந்த ஊடகம்ன்றது இன்னைக்கு ஒரு நிலை மாறி இருக்கு. இதெல்லாம் நான் கணிச்சுதான் சொல்ல வரேன். உண்மையை நீங்க மறைக்கலாம். நெருப்பு வந்து மேலே வைக்கோல்லாம் போட்டு மூடிட்டு அப்பாடான்ட்டு வந்து நீங்கள் நிற்கலாம். 1 மணி நேரம் நின்றுட்டுக்கலாம், 2 மணி நேரம் நின்றுட்டுக்கலாம். ஒரு கட்டத்து பிறகு அதுவாக பிடிச்சி கணிஞ்சி எரிகிறப்ப தான் தெரியுது ஐயோ எரியுது அப்படின்னு. ஊடகங்கள் நீங்கள் என்ன தான் மேலே போட்டு, அதுக்கு நிறைய உதாரணங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறேன். திருக்குறள் முனுசாமின்னு சொல்லிட்டு இதே திண்டிவனத்தில் வந்து நிற்கிறாரு. சைக்கிள் தான் அவர்கிட்ட இருந்தது, அதில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கோயங்கா இந்தியாவுடைய முதன்மையான தொழிலதிபர் அன்னைக்கு அவர் எதிர்த்து போட்டியிடுறாரு. கடைசியாக தேர்தல் முடிவு என்ன வருதுன்னா, அந்த சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்க நேருக்கு நேராக ஆளை பார்க்காத திருக்குறளார் முனுசாமி தான். கோயங்கா வந்து ஹெலிகாப்டர்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தாரு, துண்டு பிரசுரெல்லாம் போட்டார். திருக்குறளார் பார்த்துருக்க முடியாது. அதே போல் இந்திராவனுடைய மகன் சஞ்சய் காந்தி அப்போ அங்கே வந்து அந்த கட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை மத்திய அமைச்சர்களும் அவருக்காக போய் வேலை செய்கிறாங்க. அத்தனை மாநிலத்தில் அன்றைக்கி காங்கிரஸ் தான் எல்லா மாநிலத்திலும், அந்த மாநில முதல்வர்னு மாநில தலைவர்னு இருப்பாங்கல்ல, தமிழ்நாட்டு செல்வ பிறந்த ஸ்டேட் லீடர், இந்த மாதிரி ஸ்டேட் லீடர்லாம் மொத்தம் ஒரு தெருவுக்கு ஒருத்தர் கூட பிடிச்சிட்டு இருந்தாங்க. மீதி எங்கே இருக்கும்? அங்கே முகம் தெரியாத ஒரு நபர் தான் பிரச்சாரம். எல்லா தொகுதியும் அவரால் எட்டி வேலை செய்ய முடியல. கடைசியாக தேர்தல் முடிவு என்னன்னா அந்த நபர் தான் ஜெயிக்கிறாரு, சஞ்சய் காந்தி தோற்கிறாரு. வரலாறு முழுக்க எவ்வளோ விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இப்படி கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் வந்துட்டு டார்ச் லைட் போட்டியே இடல, ஆனால் அது 8% வந்துருச்சுன்னு கருத்து கணிப்பு. காஞ்சிபுரம் தனி தொகுதி கருத்து கணிப்பு போட்டதெல்லாம் ஞாபகம் இல்லை, பார்த்துதான் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால இது வந்து இதை வச்சு ஒன்று முடிவு பண்ண முடியாது. நீங்க எது மறுத்தாலும் மறுக்காட்டி போனாலும் சீமான் வந்து மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கனிம வளம்னா என்ன, மலைன்னா என்ன, அது என்ன செய்யும், ஆறு என்ன செய்யும், ஆத்து மணலை கொள்ளடிச்சா என்ன ஆகும், மனுஷன் அரசியல்னா என்ன, தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்காதுடா, காசு கொடுத்து நீ நான் வாங்குறோம், ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி கேங்க, இந்த அரசியல் எல்லாம் பேச வச்சது சீமான் தான். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வந்து 1000 பேர் எது வேணாலும் சொல்லிக்கலாம். கூடவே ஒன்று சுயமாக நின்று தற்சார்பாக நிற்கணும், கௌரவமாக நிற்கணும். அதுக்கான வேலையை பிச்சை எடுக்காத, அவனுக்கு பிச்சை கொடுக்குறான்றதை வாங்காத அப்படின்றத ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் குமாரசாமி அவர் அழைச்சிட்டு வந்து இங்கே பேட்டி எடுத்திருந்தா அவர் சொல்கிறாரு. இந்த 3 கட்சியினுடைய தேர்தல் வரைவு அறிக்கை பார்க்குற பட்சத்தில் யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தார்னா கூடுதலாக கொஞ்சம் கடன் என்னன்னா, அடுத்த 2031 இந்த ஆட்சி முடியும் போது 21,21,24 லட்சம் கோடி கடன் இருக்கும். இப்போ எவ்வளோ கடன் இருக்கு? 10 லட்சம் கோடி. மின்ஸ் கட்டணம் எவ்வளவோ 67%. சொத்து வரி 100% ஏறியாச்சு. பெட்ரோல் விலை இவ்வளோ ஏற்றிருக்கு. 60 ரூபாயில் இந்த எரிவாயு வந்துட்டு இந்த வாகனத்துக்கான எரிவாயு 100 ரூபாய்க்கு வந்து நின்றுடுச்சு. புரியுதில்ல? கண்டிப்பா எல்லா விலையும் ஏறி இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகள் இந்த 3 பேரில் யார் வந்தாலும் இவங்க கொடுக்குற இலவச திட்டங்களுக்கான தொகை இருக்குது இல்லை, இந்த தொகை முழுக்க எங்கேருந்து எடுக்கணும்னா கடன் வாங்கி எடுக்கணும். இல்லைன்னா மக்களோட வரி பணத்தை வருமானத்துக்கு நீ எதையும் பண்ணலை. புரியுதில்ல? அப்போ நீ என்ன பண்ணணும், மக்கள் மேலே வரியைத்தான் போடணும். இந்த வரியை வாங்கினாக்கா கடனை அடைக்க கண்டிப்பாக முழுசும் அடைக்க முடியுமானா அடைக்க முடியாதுன்றார் அவர். ஆனால் சீமானுடைய இந்த அறிக்கை, தேர்தல் அறிக்கை கடனையும் அடைக்கும் வருமானத்தையும் பெருக்கும். அப்படி ஒரு திட்டத்தை உள்ள யாருக்கும் வந்து இலவசனே கிடையாது. ஆனால் வேலை கொடுப்போம், உனக்கு மாதம் 25,000, வருஷத்துக்கு 15 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு சீமான் அதிகாரத்துக்கு வந்தால் கிடைக்கும். இந்த திட்டம் இதில் இருக்குதுன்னு
இப்போ இந்த இந்த வரைவெல்லாம் இந்த மாதிரியான விடயங்கள் யாருமே பேசலை. நான் வந்தால் கொடுப்பேன், யார் விட்டு பணத்தை கொடுப்பேன்? உங்கள் சொத்து எதனா விற்று கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? இப்போ கூட தேர்தலுக்கு பணத்தை கொடுத்துருக்கீங்க, சொத்து எதனா விற்று கொடுத்துருக்கீங்களா? அடித்ததில் ஒரு பகுதி கொடுத்துருக்கீங்க. அடித்தது நான் சொல்லலை, உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூத்த தலைவரோட மகன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் அடித்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அந்த காசில் ஒரு துளி எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? கண்டிப்பாக. காசு கொடுக்குறதுன்னு இப்போ கூட பாருங்கள், கிட்டத்தட்ட 85-90% இடத்துல முடிச்சதாக தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்றாங்க, பணம் கொடுக்கப்பட்டு விட்டது. என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுதானே. நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான திட்டங்களை முன் வச்சுதான் இந்த தேர்தல் களத்துல பரப்புரைய முன்னெடுத்தாரு. ஆனா அதெல்லாம் மக்கள் மத்தியில வரவேற்பை பெற்று இருக்கா? ஏன்னா நாம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கடைசி நேரத்துல ஓட்டுக்கு கொடுக்கப்படுகின்ற காசு தான் வெற்றி தோல்வியவே தீர்மானிக்குது. நானும் கூட பரப்புரை செய்யும் போது மக்களுக்கு எடுத்து சொன்னேன், நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் இங்க எதுவும் மாறாது, இப்படியே தான் இருக்கும். நீங்க போய் கேட்டீங்கன்னா, நீ என்ன சும்மாவா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, நான் ஏன் உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்பாங்கம்மா, அதனால காசு வாங்காதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டயா எடுத்து சொல்லி தான் பரப்புரை செஞ்சுட்டு வந்தேன். ஆனா அந்த மக்கள் காசு வாங்காம இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லையே. ஏன் கண்ணு முன்னாடியே என் தொகுதியில ஒரு சில இடத்துல இரவு 10 மணிக்கு மேல காசு கொடுத்தாங்க. நான் பரப்புரையை முடிச்சுட்டு போகும்போது நானே இறங்கி அதை கையும் களவுமா பிடிச்சி சண்டை போட்டேன். ஊர் மக்கள் காசு கொடுத்தவனுக்கு ஆதரவா பேசுறாங்களே தவிர எனக்கு ஆதரவா ஒருத்தரும் இல்லை. நான் வெறுத்து போய் அந்த என்ன சொல்றது, பணம் கொடுத்தாங்கல்ல அந்த நபர், அவர் அப்படியே விட்டுட்டு வந்தேன். சோ காரைக்குடியிலையும் அது கால திராவிடத்தினுடைய புரட்சியும் மலர்ச்சியும் மறுமலர்ச்சியும் என்னன்னா, ஓட்டுக்கு மக்களை காசுக்கு ஏங்க வைக்கிறது, மக்களையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டா நீ காசு வாங்கிட்ட உனக்கு என்ன அப்புறம் ஓசில தானே போற அப்படின்ற கேள்வி வருது இல்லை. மக்களையும் இந்த பொது குற்றத்துல ஒரு பங்குதாரராக மாத்துறது. அது என்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு, நீ யாரா எனக்கு காசு கொடுக்குது, எனக்கு ரோட்டை போடு, என் பிள்ளைக்கு கல்வியை கொடு, எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒழுங்கா கொடுறான்னு சட்டியை பிடிச்சிட்டு அங்கேயே நிக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் நடக்காது இனிமேல். இல்லைண்ணே, அவங்களுக்கு தெரியுதுன்னு. இப்ப இவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் களத்துல நாங்க அனுபவிச்சோம். எங்களை கேள்வி கேட்கறாங்க. எந்த வேட்பாளரும், நான் பெருமையா சொல்லுவேன், எந்த வேட்பாளருமே எல்லா தொகுதியையும் எடுத்துக்கிட்டாலும் மற்ற கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் வருவாங்க, ஊருக்கு வெளியில ஏதாச்சும் ஒரு இடத்துல நிப்பாங்க, ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு வருவாங்க, ஆரத்தி எடுக்கிறதுக்கும் பூ போடுறதுக்கும் மாலை போடுறதுக்கும் சால்வை போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் காசு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. 100 ரூபாய் தலைக்கு, 100 ரூபாய் 300 ரூபான்னு காசு கொடுக்கறது. ஆனா நம்ம கட்சி வேட்பாளர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் தெரு தெருவா வீடு வீடா போய் துண்டறிக்கை கொடுத்து மக்களை சந்திச்சோம். போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நம்ம சட்டையை பிடிச்சு கொடுக்குறாங்க மக்கள். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வர்றது, அதுக்கப்புறம் ஆளையா காணோம். ஓட்டு கேட்டு மட்டும் வந்துடுறீங்க, அக்கா ஓட்டு போடு, அம்மா ஓட்டு போடுன்னு. அதுக்கப்புறம் என்ன சரி பண்றீங்க? ஒண்ணும் கிடையாது. ரோடு எப்படிக்குது பாரு, காவா கூட இல்ல, ஓட்டு மட்டும் கேட்டு வரேன்னு நம்மளை பிடிச்சி திட்டுறாங்க. நாம உட்காந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும், அம்மா நாங்க மத்த கட்சி மாதிரி இல்லம்மா, நாங்க புதுசு. கிராமப்புறங்கள்ல சீமான் கட்சி அப்படின்னா தான் தெரியுது. அப்ப நம்ம அதை எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. நாங்க சீமான் கட்சியில இருந்து வரோமா, நாம் தமிழர் கட்சி, எங்க சின்னம் ஏர்கலப்ப விவசாயி, நாங்க வந்தா இதையெல்லாம் செய்வோம், மற்றவங்கள மாதிரி கிடையாது, நீ என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வை. எந்த கட்சி வேட்பாளராவது இவ்வளவு தூரம் உன்னை பார்த்து ஓட்டு கேட்டுருக்கிறாங்களா? வரமாட்டாங்கம்மா. நான் ஜெயிச்சேன்னா இதே மாதிரி உன்னை தேடி உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வரோம். சரின்றாங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி பணம், அவங்க இருக்கிற அந்த ஏழ்மை வறுமை நிலையில இவங்க கொடுக்கிற 1000-500 பெருசா இருக்கு. புரட்சி எங்க நிக்குதுன்னா அதில் தான் நிக்குது. சரியா சொன்னீங்க. மக்களை இன்னும் கையேந்தக்கூடிய ஒரு நிலை, அங்கதான் கொஞ்சம் அச்சம் வருது. அண்ணனுடைய தொகுதியிலையும் பணம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, நிறைய பணம் கொடுத்திருக்காங்க. அது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? அதுதான் அது ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இருக்குது. பண விநியோகம் நிறைய நடந்தது. ஒண்ணு இல்லை, ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒரு சில்வர் தட்டு நீயே வச்சுக்கோ, புரியுதுல உங்களுக்கு? அதுவும் இதில் 2-3 இதில் நான் குறிப்பிட்டுட்டேன். நாங்கள் அந்த எல்லையை வெளியில் போயிட்டு உங்களுக்கு காரைக்குடிக்குள்ளே நுழையிறோம். உள்ள அப்படியே சாலையில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு போட்டு வந்தது. 2 தெரு ஓரத்துலையும் சில்வர் கிண்ணமாக, இந்த பக்கம் ஒரு 50 கிண்ணம், அந்த 50 கிண்ணம். என்னடா எல்லாம் சர்ச்சு மசூதி எதனா இங்கே இருக்குதான்னு, கொஞ்சம் தம்பி நிறுத்துங்க பின்னாடி வாங்கன்னு வந்தால் இந்த கும்பல் டிவிக்கு ஆட்கள்
என்னடானாக்கா ஆரத்தி எடுக்கிறதுக்காக. எந்த உலகத்துல என்ன ஒரு சாதனையை செய்துட்டாரு இவருக்கு எதுக்குடா ஆரத்தி எடுக்க இவ்வளவு கூட்டம் வந்து உட்காந்துங்கன்னா காசு, வேற ஒண்ணு. அப்ப நீங்க மக்களை எப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க? இதுதான் அந்த தேர்தலில் வெளிப்பட்டது. என்ன ஒரு விஷயம், நம்ம கட்சி வேட்பாளருக்கும் ஆரத்தி எடுத்தாங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆரத்தி எடுத்துட்டு காசு போட்டிருப்பாங்க உங்களுக்கு. கரெக்டா சொன்னீங்க. அததான் சொல்ல வந்தேன். மத்த கட்சியில எல்லாம் ஆரத்தி எடுத்தவங்களுக்கு வேட்பாளர் காசு கொடுத்தாரு. எனக்கு வந்து 4 தடவை ஆரத்தி எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்ததெல்லாம் நம்ம கட்சி உறவுகள், பொறுப்பாளர்களோட உறவினர்கள், தாய்மார்கள் எடுத்துட்டு இந்தாங்க புடிங்க, ஏங்க இது என்னங்க தலைகீழா இருக்கு, நான் தாங்க கொடுக்கணும், வைங்க தம்பி வச்சுக்குங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த தேர்தல் களத்துல. இது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. கொளுத்தும் வெயில்ல நேரங்காலம் பார்க்காம அவர் எரிஞ்சதுபடியே வந்தார். அப்படியே நெருப்பு மாதிரி எரிஞ்சபடியே எரிஞ்சதோடவே பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இது ஒரு மாற்றத்துக்கான அறிகுறின்றது நல்லாவே தெரியுது. இவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற்று வருவார்களா அப்படின்னு இந்த மற்ற ஊடகங்களை போல நான் சொல்லலை. குறிப்பிட்ட அந்த கட்சி வந்து 40-45 வந்துடும் அப்படின்னு. அதை தான் நேற்று நாங்களும் திருசக்தி சுந்தரராமன் அவர்களும் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் பண்ணுறோம். அதை தான் பேசியிருந்தோம். அதில் தான் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வேற. ஐயோ, அவர் கூட பேசி நீங்க காணொலி போட்டீங்க எல்லாம் சரி. அது என்னது, அது தம்ப்நெயில்ல திருசா படம்லாம் வைக்கிறீங்க? இல்ல இப்ப நாங்களா இளம் தலைவி, ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க. சரிப்பா, இது வரேன். நாங்களா இளம் தலைவி திரிஷா ஏன் அங்க வரணும் கோஷம் எனக்கு புரியல. அவங்க இதுக்கு அதுக்குன்னு சம்பந்தம், கொள்கைன்னு ஒண்ணுமே கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். உங்க பர்சனல் நான் மத்தவங்க பேசினா கூட நான் ராவணாவால பேசினது கிடையாது. நான் பேசினது இல்லை, ஒண்ணும் இல்லை. தேர்தல் களம்னு வரும்போது அங்கே ஏன் இளம் தலைவி இது வாழ்க திரிஷா வாழ்கன்னு ஏன் வந்துச்சு? நான் அதை தான் எடுத்துக்கிட்டு அவரும் நானும் பேசியிருந்தோம். இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா ஒருவேளை அவங்க பவர் செக்டாருக்குள்ளே வருவாங்களான்னா வருவாங்க கண்டிப்பாக. சசிகலா மாதிரியோ, ஜானகி அம்மா வந்த மாதிரியோ, அப்புறம் செல்வி ஜெயலலிதா இந்த மாதிரியோ ஒரு பவர் செக்டாராக வருவாங்க. தமிழ்நாட்டோட நிலைமையை பாருங்களேன். அது மாற்ற முடியாது, ஒரு வேலை நடந்து விட்டாலுன்னு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு தேதி 4 மணிக்கு தான் 4ஆம் தேதி தான் அவருக்கு தேர்தல் ரிசல்ட் வருது. இந்த கும்பல் எல்லாமே இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வேலை செய்யறாங்க ஊடக கும்பல்லாம், அவர் தான் வந்து வெற்றி பெறுகிறார். 140 தொகுதி கையில விழுது அவருக்கு. 65 தொகுதிக்கு மேல வந்துருச்சுனாக்கா கூட்டணி அமைச்சிருக்கு. இவ்வளவு வேலைக்கு மத்தியில 4ஆம் தேதி பிளைட் ஏறி ஆஸ்திரேலியா போறாராம். அதான் அவர் சொல்றாரு. ஆஸ்திரேலியால வச்சுக்கிறாரு போல இருக்கு. இதான் வச்சு வேற என்ன நாங்க அதுல தப்பா பேசியிருந்தோம்? ஏன் உனக்கு அந்த எண்ணம் வருது? ஒருத்தன் அதுல எழுதியிருந்தான், பார்த்தேன் நான், மஞ்ச பத்திரிக்கை நடத்துற மாதிரி இருக்குதுன்னு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை தான் நடத்தணும்னு. புரியுதுல உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னாக்கா நாங்கள் அதை நடத்துகிற ஒன்றும் தப்பே இல்லையே. நீங்கள் தான் சொல்கிறீங்க சம்மந்தம் இல்லாமல் இது எதுக்கான வாக்காளருக்கான என்ன பிரச்சாரம் நடந்தது இங்கே வந்து இளம் தலைவி திரிஷா வாழ்கன்னா அப்புறம் நாங்கள் என்னன்னு எடுத்துக்கிறது? சொல்கிறவங்க யாரு? திமுகவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அதிமுக சாவேக்காவில் இருக்கிறவங்க நான் தமிழ் சொல்கிறாங்க, மற்ற சுயேட்சை வேட்பாளர் சொல்கிறாங்க. சொல்கிறது யார் சொல்கிறாங்க? யார் சொன்னாங்க? சாவேக்காவில் இருந்து. அப்புறம் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் வைக்கிறோம், தலைப்பில் தான் வச்சோம். அவங்க ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க, கட்சிக்குள்ளே வரப்போகிறாங்கன்னு வச்சு பேசி வச்சிருக்கோம். இதில் என்ன இருக்குது? பர்சனலாக எதனா பேசியிருக்கிறோமா? இல்லைண்ணே, தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொட்டதே கிடையாது. அடுத்தது வந்து மந்திரி, நான் வந்து இப்போ நீ 4 மணிக்கு எதுக்கு அங்கே போகிறீங்க புறப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு? இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கூட்டணி வந்துருச்சுனாக்கா 65 தொகுதி வந்துட்டிங்கனாக்கா எப்படியும் உங்கள் ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் கட்சி இல்லை. அநேகமாக நீங்கள் முதலமைச்சராக வந்துடுவீங்க, இல்லை துணை முதலமைச்சராக ஆகணும். இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி ஆகணும் நீங்கள். அப்புறம் நீங்களே வந்துட்டீங்கன்னா ஒரு வேளை வந்துட்டு கவர்னர் மாளிகையில் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளாக ஒரு 3-4 அமைச்சர்களோட நின்று கையெழுத்து போட்டு பொறுப்பேற்றுக்கணும். இல்லைன்னா 5ஆம் தேதி காலையிலாவது நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நேரம் கூட எதுவும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் 4ஆம் தேதி சாயங்காலமே போய் நீங்கள் எடுத்துக்குவீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஈவெண்ட் நடத்துறீங்கல்ல, படத்தினுடைய கேசட்டு பாடல் வெளியீடு ஈவெண்ட் சிங்கப்பூர் மலேசியா நடத்துற மாதிரி இதையும் ஈவெண்ட்டாக நடத்துறீங்களோ இன்னும் தெரியல. கவர்னர் வந்து அங்கே வந்து பதவியேற்பு பிரமாணம் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தினாலும் நடத்துவார் அவரு. அப்படிதான் நாங்கள் பேசியிருந்தோம். இல்லை என்ன தப்பு, உங்களை என்ன சொல்லியிருந்தோம், உங்களை வேற என்ன அதில் குறை சொல்லியிருந்தோம்? இல்ல, சிலர் வந்து உங்க மேல வைக்கிற விமர்சனம் இதுவா இருக்கு, சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற போது இதை தூக்கிட்டு வராங்க. நானன்றேன், நாங்களா வந்துட்டு இளம் தலைவின்னு வந்து சரி அதில் கூட ஒன்று சொல்லியிருந்தேன், நீ எதனா சொல்லிட்டு போடா, இன்னும் வந்து இளம் தலைவின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படின்னு கேட்டிருந்தோம். இது யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் தான். நம்ம எப்பவுமே ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேச போகிறது கிடையாது, பேசவும் மாட்டோம். அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அன்னைக்கு தேதி 4ஆம் தேதிக்கு பயணம் ஏன் ஆஸ்திரேலியா? கரெக்ட், அதுதான் பேசுறது. எப்போ ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்க, நீங்க அங்கதான் மந்திரி பதவி ஏற்க போறீங்க, சரியா தப்பா நாங்க சொன்னது? கரெக்ட், இது ரெண்டும் பேசியிருக்கோம். உண்மையாகவே தேர்தல் மேலையும் தேர்தல் முடிவுகள் மேலையும் அக்கறை இருக்கிற நபரா இருந்திருந்தா ரிசல்ட் வரும்போது இங்க தானே இருந்திருக்கணும்.
நீங்க எதுக்காக புறப்பட்டு ஆஸ்திரேலியா போறீங்க? அப்போ உங்களுக்கு முடிவு தெரிஞ்சு போச்சா? தேராது, இல்ல நமக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு தெரிஞ்சு நீங்க போச்சா? வந்து பனையூர் பக்கம் யாரும் வராதீங்கன்றீங்க. அப்புறம் இதோட 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் திரும்ப உள்ள இறங்கி. அவ்வளவுதானே, என்ன அரசியல் இருக்கு? புரியல எனக்கு. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இதுக்கு நீங்க கோவப்பட்டா நாம என்ன பண்றோம்? உட்காந்து யோசிங்க, அவசரப்படாதீங்க. சரிண்ணா, புரியுதுல்ல? இப்ப இந்த பிரச்சனைய ஒதுக்கி வச்சிருவோம். நேத்துல இருந்து ஒருத்தர் வந்து சாபம் விட்டுன்னு இருக்கிறாரு, பார்த்திருப்பீங்க. நம்ம அண்டா செந்தில்வேல். என்னடா இப்படி பேசுறானேன்னு என்னைய கோச்சிக்காதீங்க. அவரை அண்டான்னு சொல்லிக்கிட்டாரு பெருமையா. அதனாலதான் நான் அதை பயன்படுத்துறேன். அண்டா செந்தில்வேல் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு சாபம் விட்டு பேசியிருக்கிறாரு. நீங்க திங்கிற சோரே வந்து கருணாநிதி போட்டது, திமுக போட்டது. அவர் மட்டும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு வந்திருக்குமா, டைடில் பார்க் வந்திருக்குமா, டைடில் பார்க் இல்லைன்னா நீங்கெல்லாம் இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை செஞ்சிருப்பீங்களா, சோறு தின்னு இருப்பீங்களா? நன்றியே இல்லாம எல்லாரும் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டு இருக்கிறீங்களே, அப்படி இப்படின்னு சாபம் விட்டு பேசி இருக்கிறாரு. பாத்தீங்களா? பார்த்தேன் நான். அவருக்கு நான் என்னத்த சொல்றது? படித்த சகோதரர் தான், ஊடகத்துல இருந்து. இல்ல, ஏன் இவ்வளவு டேட்டா தட்டுல சோறுன்னு சொல்லி காட்டுறாரு. தட்டுல சோறு போட்டு திங்கிற அந்த சோறு போட்டு திங்கிறீங்களான்னு கேட்க வந்திருக்கிறாரு. பதிலுக்கு இவரை கேட்டுருவாங்களா? எனக்கு டிவிகே மேல விமர்சனம் இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவங்க வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக நீ இவ்வளோ கரிஞ்சு கொட்டி அவங்கள பேசுற. உனக்கு பரம்பரைக்கே வந்து இந்த கணினியை கற்றுக் கொடுத்ததே நாங்கள் தான், திராவிடம் தான், திமுக தான். டைட்டில் பார்க் இப்படி வந்ததுன்னா, டைட்டில் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். அந்த மனுஷனை சும்மா இருக்கிறவனை எம்பி ஆக்கி அனுப்புறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? மக்கள் தானே கொடுத்தாங்க. மக்கள் போட்ட பிச்சையில அறிவாலயத்துல நீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க முதல்வர் ஆயிட்டு, மக்கள் போட்ட பிச்சையில உன் சொந்தக்காரன, உன் மாமன் புள்ளிய, உன் மச்சான் புள்ளிய கொண்டு வந்துட்டு, அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருந்தது? மக்கள் சேவை அதுக்கு முன்னாடி எதனா வந்தாரா? தண்டவாளத்துல நான் உன்ன மாதிரி ரயில் வச்சு பேச்சுக்காவது படுத்திருக்கிறேன். அவரே ட்ரெயின் வராத தண்டவாளத்துல கோழி அது அறிவாலயத்துல வளர்ந்த பிராயல் வீட்டு குடும்ப அடுக்கலையில இருந்த பிராயல் கோழி முரசொலி மாறம் பையன்றதுக்குனே நீ எம்பி ஆக்குனே. அப்ப யாரு தயவுல யாரு வந்தாங்க? யார் பிச்சையில யாரு வந்தாங்க? மக்களோட பிரச்சனையில நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க. அடுத்தது இந்த தட்டுல சோறு போட்டு தின்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக தான்றது அவருக்கு மட்டும், அவரை மாதிரி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். உங்களுக்கும் எனக்கும் அந்த டிவிக்கு ஓட்டு போட்டாங்கல்ல விஜய்க்கு, அந்த தோழர்களுக்கும் பொருந்தாது. ஏன்னா இவன் அப்பம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஐடி வந்து 1978 உள்ள வந்துருச்சு. டிஃபென்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுல்ல? அப்புறம் பொதுத்துறையில் கொண்டுட்டு வராங்க, ரயில்வே மற்றும் போஸ்டலில் கொண்டுட்டு வராங்க. 85 கிட்டத்தட்ட அரசு அலுவலகங்கள் முழுக்க அதை பயன்படுத்துகிறாங்க. 90 காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வேகம் இருந்துக்கிட்டு, வந்து ராஜீவ்காந்தி காலத்துக்கு அப்புறம் அதிகரிக்குது. 90க்கு முன்னாடி, அது நான் சொல்ல வரேன். 91 ராஜீவ்காந்தியா இருக்கிற 90க்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கிட்டத்தட்ட எல்லா செக்டார்லையும் அஃபீஷியலாக கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஒரு வெள்ளை கலரு டப்பா மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கும் பாருங்க, அந்த காலத்தில் அதெல்லாம் வந்துருச்சு, அப்பவே வந்துருச்சு. அது பிற்பாடு 95 வந்து துறை சார்ந்து எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மத்திய அரசு, மாநில அரசு. 90கள் கிட்டவே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணினி பொறியியல் படிப்பு வர வந்துருச்சு. 2000 செல்வி ஜெயலலிதா அதுக்குன்னே ப்ராஜெக்ட் கணினி வந்து தனியாகவே ஒதுக்கி எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்குறது அவங்க தான் தொடங்குறாங்க. இந்த பின்னணியில் தான் நீ வந்துட்டு தொலைத்தொடர்பு துறைன்னு போய் நீ உக்காந்துக்கிட்டு நீ என்னன்னா கவர்மெண்ட் கேபிள் போட்டு சன் டிவி நிறுவனத்தை நடத்துறதுக்கு பல லட்சம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி அந்த கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. பேசக்கூடாது, ஸ்டே வாங்கி இலவசமா டிவியை கொடுத்துட்டு இதை சாதி கேபிள் கனெக்ஷன் வழியா பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை உருவிட்டு போயிட்டாங்க. வந்து மக்கள் வரி பணத்துல அந்த ப்ராஜெக்ட்ல இங்க கட்டணது இங்கிருந்து அதை சாஃப்ட்வேர்களை உருவாக்கி இங்க ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு முன்னாடி படிச்ச சரி சுந்தர் பிச்சை, அந்த அவரு வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்? அவரு படிக்கிறப்ப எப்படி கணினி வந்துச்சு? நீங்க அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு கணினி கம்ப்யூட்டர் வந்து இல்லைன்னா இவ்வளவு சொல்றாங்கல்ல, ஒரு அடிப்படை அறிவில்ல. கரெக்டுன்னு தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அடே இந்த காலகட்டத்திலிருந்து கம்ப்யூட்டருடைய புரட்சி இப்படிலாம் வந்துகிட்டு இருக்குன்னு ஏதோ நீங்க தான், அதான் எல்லாத்துக்கும் வந்து வலிய திணிச்சு பெரியார்ன்ற ஒரு ஸ்டிக்கர் வந்து எப்படி இந்தி திணிப்பு, அந்த திணிப்பு, இந்த திணிப்புன்றாங்களே. உங்களுடைய இந்த ஈவேரா திணிப்பு பேசினாவே பெரிய திணிப்பு, அதை போல இது திணிக்கிறது எல்லாம் செய்தது இவர் தான். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, காரைக்குடியில ஏதோ ஒரு ஊர்ல சாலையே இல்ல அப்படின்னு. இங்க மட்டும் என்ன வாழுது? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை, அதுவும் சென்னையில முக்கியமான ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா அது வந்து இந்த பள்ளிக்கரணை,
ஓஎம்ஆர் சாலைகளை தான் சொல்லுவாங்க. பள்ளிக்கரணை போற சாலையை போய் பாருங்க, ரோடே இல்ல. இந்த லட்சணத்துல நீங்க வச்சுக்கிட்டு இவங்க தட்டுல போட்டு தின்ற சோறே டிவிகேவை திட்டுறாங்கல்ல. உண்மையிலேயே நல்ல டிவிகே தம்பிங்களா இருந்தாங்கன்னா இவனை பதிலுக்கு இறங்கி நின்று செஞ்சு இருக்கணும். நீங்க தட்டுல போட்டு தின்ற சோறு, இந்த அறிவாலயம் கும்பல், ஒட்டி தின்ன கும்பல், நீங்க போட்டு திங்கிற சோறு என் வரி பணத்துல எங்களால் தான் உங்களுக்கே புரட்சின்னு பேச முடிஞ்சது. முதல்ல எங்களால் தான் நீங்கள் பேண்ட் சட்டை போட்டு ஊராக சுற்றிக்கிட்டு வரீங்க. எங்கள் வரி பணத்தில் எங்கள் காசில். நீங்களாம் வந்து இந்த அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு எல்லா நாட்டுக்கும் வேலைக்கு போயிட்டோம், புரியுதில்ல? எங்கள் வருமானத்தில் தான் வெளிநாடுக்கு போய் வேலை செஞ்சு நாங்கள் அனுப்புகிற அந்த பணத்தில் அதில் வர அந்த டேக்ஸில் தான் நீ இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு உட்காந்து செஞ்சில் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கணும். அவங்களுக்கு தெரியல பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் முதல் கட்ட அரசியல். சரிண்ணே, இவ்வளவு பேசுறாங்கல்ல, கருணாநிதி தான் வந்து டைடியல் பார்க்க கொண்டு வந்தாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்தாரு அப்படின்னு. இந்தியாவோட ஐடி ஹப் எது? பெங்களூரு இல்ல அது ஏன் சென்னை வர முடியல? இந்தியாவில முதன்மையாக ஐடி துறையில முதன்மையா இருக்கிறது ஹைதராபாத், தெலுங்கானா, புரியுதுல்ல? அங்க எங்க பெரியார் போய் புரட்சி பண்ணா, எந்த கருணாநிதி போய் புரட்சி ஏன் வந்து தமிழ்நாடு வளர முடியல? எம்ஜிஆர் காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கணினி படிப்பை இங்க கொண்டுட்டு வந்து கம்ப்யூட்டர் பெரிய அளவுல வீச்சுக்கு வருது, டேட்டா புள்ளி ஓவர் இருக்குது. நீங்களா கொண்டு வந்தீங்க. ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது. பல்கலைக்கழகங்கள் எம்ஜிஆர் உருவாக்குனது, அண்ணா பல்கலைக்கழகம். பக்கத்துல எதனா ஒரு பேரை ஒன்று சேர்த்துக்கிட்டு போய் பேரை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. இதே தொழில் இவனுக்கு உருப்படியாக ஒன்றும் செஞ்சதில்லை, செய்ததில் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது. இப்போ உட்காந்துக்கிட்டு பாரு, இந்த இந்தி திணிப்புன்றதை விட மோசமாக இந்த திராவிடம், இந்த பெரியாரை திணிப்பானுங்க. இல்லைனாக்கா எல்லாம் கருணாநிதி செஞ்சாருன்னு திணிப்பானுங்க. அந்த திணிப்பு தான் இந்த திணிப்பு. தேர்தல் தம்பிங்க இந்த விஷயத்துல இறங்கி நின்று அடிக்கணும். நீ உனக்கு சோறு போட்டது யாரு? உனக்கு சோறு போட்டது யாரு? அறிவாலயம் சோறு போடுறதுக்கு முன்னாடி நீ இங்க என்னவா இருந்தீங்க? அந்த கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. ஒட்டி திணையில உட்காந்து நம்ம பேசணும். இது வரைக்கும் அவரை நான் பேசினதே இல்லை. இது வந்து ஓட்டு அவங்க மக்களை கொச்சப்படுத்துறது. நமக்கும் அந்த கவலை இருக்கு. என்னடா படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் யோசிக்கல. 31 வந்துட்டு 21.24 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற மாதிரி தான் டிவிகேனுடைய தேர்தல் வரையும் இருக்குது. இது சரியானதா இல்லைன்னா தம்பிங்க யோசிக்க மறந்துட்டாங்களே. நம்ம இப்படிதான் விமர்சிக்கிறோம். இப்போ சோத்தை போட்டு தின்னாங்களா, சோத்துல போட்டு தின்றதுக்கு காரணமே நாங்க தான், நன்றி இருக்குதா அப்படின்னாக்கா இது என்ன கேள்வி? இதெல்லாம் நன்றி உனக்கு முதல்ல இருக்குதா? அவன் மக்கள் வரி மக்களை எவ்வளவு மட்டமா மதிப்பிடுறாங்க பாருங்களேன். இவங்க வந்து ஐடி நிறுவனம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க பண்ற மற்ற எல்லா அநீதிகளையும் சகிச்சுக்கிட்டு மக்கள் வந்து நன்றி உணர்ச்சியோட இவங்களுக்கே ஓட்டு போடணுமா? என்ன நீ அரசு நான் உனக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சு அப்புறம் பதிலுக்கு நல்லா வந்துடும் வாயில. நான் அதுக்கு தான் ஒன்னா வச்சுக்கிறேன். எனக்கு சேவை செய்து உனக்கு அடிச்சு நீ வந்து 10,000 ரூபா தான் என் கணக்குல இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபா வாட்ச் கட்டின்னு சுத்துறதுக்குள்ள உன் குடும்பம், புரியுதுல? இதை பேசணும் செந்தில், புரியல தம்பி செந்தில், இதை பேசணும். 4000 கோடி ஒதுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் நாசமா வச்சுங்கிற ரோட, இதுக்கு என்ன வழின்னு இதை பேசணும். அவன் ஓட்டு போட்டுட்டானா, அடித்தவன்லாம் படிச்சிருக்கிறானா, இவன் தின்ற சோறே நாங்கள் போட்டதுன்னா என்ன நீ போட்ட? நாங்கள்லாம் சேர்ந்து, இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, டிவிகேவில் இருக்கக்கூடிய படித்த பிள்ளைங்களையும் சேர்ந்து உனக்கு சோறு போட்டிருக்காங்க. ஒட்டு திண்ணையில் உட்காந்து நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு வாக்கப்பட்டிருக்கிற நீ, அவனுக்கு நீ பேசுவ. நீ அந்த மாதிரி நாங்கள் பேசணும் அவசியம் அந்த மாதிரி இல்லையே. டிவிகேவை நீ பேசி விமர்சனம் பண்ணி எந்த மாதிரி பேசணும்? அவன் ஓட்டு போட்ட ஆதங்கத்தில் நீ அவனை போய் எல்லாம் சோறு தட்டு போட்டு நீ சோறு திங்குறியான்னு கேட்க வந்தது தான் நீ இப்படி சொல்ல வர. நீ கரெக்ட். இதெல்லாம் மக்களோட வரி பணம். இது வந்து அந்த காலத்திலேயே வந்துருச்சா? நீ எங்க கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற? கருணாநிதி ஸ்டிக்கரை இங்க ஓட்டாத, காய்டிக்கிட்டு அடிப்போன்னு பேசணும். கண்டிப்பா உண்மைதானே? அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் தெரியல. எவனுக்கு எவன் வந்து பேர் வைக்கிறது? டிவிக்கு செய்தது ஓட்டு போட்டாங்க, அவங்க தலைவர் நிக்கிறான் ஓட்டு. உனக்கு என்ன நோவுது? ஒன்ன மாதிரி ஓட்டு திணையில உட்காந்துன்னு சொம்படிச்சிருக்கணுமா? அவங்க தலைவருக்கு அவங்க ஓட்டு உனக்குதான் மாசம் 3 லட்சம் வருது. அவங்களுக்கு என்னத்துக்குன்னு தெரியல, தண்டத்துக்குன்னு உனக்கு கொடுக்குறாங்க. அவன் உழைச்சி சம்பாதிச்சுட்டு யாருக்கோ ஒருத்தர் வரட்டும். அவங்களுக்கு அறியாமை இருக்குதோ தெளிவின்மையோ இல்லையோ, அது அரசியல் அப்பாற்பட்டது. அது அவங்களுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை. இவரை போட்ட திரும்பவும் வந்து இதே மாதிரி திராவிட மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்காது, எல்லாம் புதிய காலம் ஆகும். அவங்களுக்கு ஒரு தலைவர் போடுறாங்க. உனக்கு என்ன நோவுது? இதுல உனக்கு என்ன எரியுது? அதுக்கே இவ்வளவு மோசமா வந்து நின்றுட்டு இருந்தாங்க, ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா நீங்க கூட்டம் கூட்டமா இப்போ அறிவாலயத்துல நிக்கல. நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஓட்டு திண்ணில வாங்கி திங்கிறதுக்கு தான். நீ வாங்கி தின்னுட்டு ஊர்ல இருக்கிறவனை வாங்கி தின்றான்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியலையே. எனக்கு அதானே இந்த திமிர்த்தனத்துக்குலாம் உனக்கு நீ வாங்கி தின்னதுக்கு இவ்வளவு பேசணுன்றப்ப அப்புறம் அவங்க விசுவாசமா இருக்கிற தலைவனுக்கு அவங்க விசுவாசம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க ஓட்டு போட்டாங்க. அது சரியா தப்பான்னு விமர்சிக்கலாம். அப்பாற்பட்டது விமர்சனம் பண்ண, அதை கூட உனக்கு விமர்சனம் பண்ண யோக்கியது இல்லை. உலகத்துல யாரு வேணாலும் டிவிக்கே விமர்சனம் பண்ணலாம், நீ மட்டும் விமர்சனம் பண்றதுக்கு யோக்கியது இல்லை. நாங்க பண்ணலாம்.
நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட அருகதையே இல்லை. டிவிக்கே விட மிக கேவலமான ஒரு அரசை நீங்கள் இன்ன வரைக்கும். கண்டிப்பா. கேட்டால் நூற்றாண்டு பரம்பரை, 75 ஆண்டுகால ஆட்சி அதிகார பரம்பரை, ஒரு வெண்ணையும் இல்லை. இன்ன வரைக்கும் வந்துட்டு மக்கள் வரி பணத்தை கொள்ளடிக்கிற ஒரு திட்டத்தை தவிர நீ எதையும் நிறைவேற்றினது ஒண்ணுமே புரியுதில்லை உங்களுக்கு? கேட்டால் முடி வளருது தம்பி, மாசம் மாசம் மயிர் வளருதுன்னு அதை தான் சொல்லணும், தப்பா சொல்லணும். இதுக்கு பேர் அதுதானே அர்த்தம். ஆமா ஆமா ஆமா. இது எங்களால் தான் வந்துச்சுன்னு நான் சொல்லிக்க முடியுமா? சொல்லுவாங்கண்ணே. சொல்லி எனக்கு ஒரு நாள் அதையும் சொல்லுவாங்க பாருங்க, அதையும் சொல்லுவாங்க. நீ என்ன எது எடுத்தாலும் எங்களால் தான், எது எடுத்தாலும் எங்களால் தான். முடி வளருது, அதுவே வளருது, அதுவே கொட்டிது, நம்ம மாதம் மாதம் வெட்டி தொலைக்கிறோம். நம்ம இது எங்களால் தான் வளர்ந்துச்சு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு நாள் அதையும் சொல்லுவாங்கண்ணே. அது ரொம்ப ஒரு முரட்டு முட்டு. அதெல்லாம் வந்துட்டு நீ வந்து வாக்கப்பட்டுட்டு அதனால அப்படிதான் பேசி ஆகணும். அதானே அந்த செந்தில் போன்ற சகோதரர்கள் வந்து நீங்க வாக்கப்பட்ட கோஷ்டிகள், நீங்க அப்படித்தான் பேசி ஆகணும். கரெக்ட். ஒரு துணிவு இருக்காது. இப்ப நாளைக்கு அந்த டிவிக்காரெல்லாம் அவங்க காசு வாங்கிக்கிட்டுலாம் அந்த கட்சிக்கு வேலை செய்யலாம், அவன் ஆர்வமா செய்யறான். நாளைக்கு பதிலுக்கு கேள்வி கேட்பான், இல்லை திருந்தி வெளியில வந்துடுவான். நீ திருந்தவே மாட்டாத ஜென்மம். நீங்க புரியுதுல உங்களுக்கு? கரெக்ட். நாம் தமிழர் கட்சி பக்கம் நாளைக்கு அவன் மன மாதிரி வந்துடலாம், இது நல்ல கொள்கை அப்படின்னு வந்துடலாம். நீ எந்த காலத்திலும் திருந்தாத ஜென்மம். நீ புரியுதுல உங்களுக்கு? நீ என்ன எப்படி இன்னொரு கட்சியை போய் பேச முடியும்? புரியுதுல்ல? புரியுதுண்ணே. இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சியை போல ஒரு திமுக கார வேலை செஞ்சான்னு சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. 2 நாளுக்கு முன்னாடி போய் காசு கொடுத்துட்டா போதும் தான் 90% நின்றுட்டு இருக்காங்க. நீங்களாம் ஒரு கட்சியா? சொல்லுங்க. அவங்க உழைப்பை நம்பவே இல்லை, பணத்தை தான் நம்பினாங்க. இதுல டிவிக்கே வேற வரக்கூடாதுன்னு வேற இடையில வேற புரட்சி வேற. உங்களுக்கெல்லாம் புரட்சி வந்துச்சுன்னா நாடு விளங்குமா? சொல்லு. காசு இல்லாம, அன்பளிப்பு இல்லாம நீ தனி மனிதனா நின்று ஓட்டு கட்டி என்னைக்கு நிற்கிறியோ அன்னைக்கு தான் நீ வந்து ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி. சுயமரியாதையை வித்துட்டு ஏலம் போட்டுட்டு உட்காந்துங்கிற கோஷ்டி நீங்க இன்னொரு கட்சியெல்லாம் விமர்சிக்காதீங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது உங்களுக்கு யோகியதையே இல்லை. என்னைக்கு பணத்தையும் இலவசத்தையும் விட்டுட்டு நேருக்கு நேரம் நின்று உன் களமை என் களமா பார்த்துக்கலாம் வான்னு நீ நிற்கிறியோ அன்னைக்கு தான் நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு லாகியான ஆளு. வாக்கப்பட்ட கோஷ்டி இப்படிதான் பேசும். சகோதரர் செந்தில். சரிண்ணே. இந்த ஆணவத்துக்கெல்லாம் வருகின்ற 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு ஒரு முற்று பெறும் அப்படின்னு நம்பலாம். பல கருத்துக்களை விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.